என் பெயர் பேத்தா சங்கமேஸ்வரன். சேலம் மாவட்டம் வடுகுப்பட்டி அரசு மாதிரி பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் தலைப்பு நம்மிடம் மீழ்ச்சிக்கான சிறந்த வழிகள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாகிய நிர்மலி வேணியன் அழகிர் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தமிழே உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். என்னை ஆளுகின்ற தமிழே அழகு தமிழே, நீ இல்லை என்றால் அகிலமே இல்லை அம்மா. அன்பு தமிழால் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். தென்றலாகி தன்னை கீற்றுகளோடு பேசுவேன், கவிதையாய் காகிதங்களோடு பேசுவேன், உணர்வாகி உள்ளங்களோடு பேசுவேன், நிழலாகி நிஜங்களோடு பேசுவேன், உள்ளாங்குழலாய் காற்றுகளோடு பேசுவேன், தமிழாகி வன்னிய இனம் பற்றி பேசுவேன், வன்னிய இனமாகி நம்மிடம் மீளெழுச்சிக்கான சிறந்த வழிகள் பற்றி பேசுவேன். என் தலைப்பே என்னை தலைநிமிர வைத்த தலைப்பாகும். அதன் கருத்துக்கள் நிச்சயமாக உங்கள் இதயத்தை சென்றடையும். நம்மினம் என்றால் என்ன? நம்மினம் என்றால் என்ன? நாம் ஆண்ட இனம். ஆண்ட இனம் மட்டுமல்ல, ஆண்டவனும் நம்மினம் தான். அதுதான் வன்னிய இனம். வன்னி என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் பொருள் நெருப்பாகும். வன்னி என்ற சொல்லுக்கு தமிழில் பொருள் அக்கினியாகும். வன்னி என்ற சொல்லுக்கு தெலுங்கில் பொருள் நெறி அல்லது நெருப்பாகும். வன்னி என்ற சொல்லுக்கு சிங்களத்தில் பொருள் இனமாகும். வன்னி என்ற சொல்லுக்கு தமிழகத்தில் பொருள் வன்னிமரம் அல்லது வன்னியராகும். வன்னி என்ற சொல்லுக்கு இவ்வுலகம் முழுவதும் பல பொருள் இருந்தாலும் வரலாற்றில் ஆண்ட இனம் ஆண்டவன் இனம் என்றுதான் உள்ளது. இந்த உலகத்திலேயே அக்னியிலிருந்து தோன்றிய ஒரே இனம் என்றால் அது வன்னி இனம்தான். பறந்து விரிந்த உலகத்திலேயே தனக்கென தனியாக ஒரு புராணத்தை கொண்ட இனம் என்றால் அது வன்னி இனம்தான். தனக்கு பிறகு தன்னுடைய சொத்தெல்லாம் கல்விக்கே எழுதி வைத்த வள்ளல்கள் வாழ்ந்த இனம் வன்னிய இனம். படையாட்சி, கண்டர், வன்னியர், சத்திரியர் என 110 பட்டப்பெயர்களுக்கு மேல் அழைக்கப்படும் இனம் வன்னிய இனம். வெள்ளை யானை, சிங்கக்கொடி, புலிக்கொடி, மீன்கொடி என 32க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்ற இனம் வன்னிய இனம். பாரத போரின் போது பாண்டவர்களுக்கு உணவு வழங்கிய வள்ளல்கள் வாழ்ந்த இனம் வன்னிய இனம். ஆனால் இன்று நம்மிடம் மீளெழுச்சி காணாமல் இருக்கிறது. நாம் நம் இனத்தின் பலம் பெருமைகளை பற்றி மட்டுமே பேசுகிறோம். இன்று முதல் நம் இனம் மீளெழுச்சிக்கான சிறந்த வழிகள் பற்றி பேசுவோம். இளைய ரத்தம் என்ன போலியா? எழுத வேண்டும் புதிய இந்தியாவை, படைக்க வேண்டும் புதிய தமிழகத்தை என்கிறார் கவிஞர் வைரமுத்து. ஒரு இனம் மீளெழுச்சி பெற வேண்டும் என்றால் முதலில் அந்த இடத்தில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் எழுச்சி பெற வேண்டும் என்கிறார் முனைவர் இறைவன். நாளைய இந்தியா இன்றைய இளைஞர்கள் கையில் என்கிறார் அப்துல் கலாம். எனவே நம் இனம் மீளெழுச்சி பெற வேண்டும் என்றால் நமது இனத்தில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் மீளெழுச்சி பெற வேண்டும். இளைஞர்கள் சக்தி இணையற்ற சக்தி என்கிறார் வன்னிய அடிகளார். இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரே ஆயுதம் புத்தகம் என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பேரறிஞர் பிளாட்டோ. 35 ஆண்டுகள் நூலகத்தில் தங்கி மூலதனம் எனும் புத்தகத்தை எழுதினார் காரல் மார்க்ஸ். தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங். தூக்கு கயிறுக்கு முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தார் உமர். படியுங்கள், பாட புத்தகத்தோடு உலக புத்தகத்தையும் படியுங்கள் என்றார் பாட்டாளி தலைவர் ராமதாஸ். புத்தகமே நமக்கு புதிய பாதையை காட்டும் என்றார் மாற்றத்தின் தலைவர் அன்புமணி ராமதாஸ். நம்மினம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் புத்தகத்தை படிக்க வேண்டும் என்றார் சௌமியா அன்புமணி. எனவே நம்மினம் மீளெழுச்சி பெற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் புத்தகம் படிக்க வேண்டும். MBBS படித்தால் மருத்துவர் ஆகலாம், BE படித்தால் பொறியாளர் ஆகலாம், BL படித்தால் வழக்கறிஞர் ஆகலாம், IAS படித்தால் மாவட்ட ஆட்சியர் ஆகலாம், BDS படித்தால் பல் மருத்துவர் ஆகலாம். எதுவுமே படிக்கவில்லை என்றால் MLA MP ஆகலாம். ஒரு நல்ல மனிதனாக மாறுவதற்கு என்ன படிக்க வேண்டும்? வரலாற்றை படிக்க வேண்டும். நம்முடைய வரலாற்றை படித்தால் போதும், நம்முடைய இனம் மீளெழுச்சி பெற்றுவிடும். இந்த உடல் மண்ணுக்கு உயிர் வன்னியர்களுக்கு இதை உறக்கச் சொல்வோம் உலகிற்கு. எங்கள் வெற்றி பாதையில் நரிகள் வந்தால் வெட்டி விருந்து வைப்போம் மின்னுக்கு என்று வன்னியர்கள் இடஒதுக்கீட்டிற்காக போராடி உயிர் தியாகத்தை செய்த தியாகிகள் 21 பேர். அந்த 21 தியாகிகளில் இளம் வயதில் தங்களது உயிரை தியாகம் செய்தவர் நல்லிசாமி, குப்புசாமி, வீரமணி, சுப்பிரமணி ஆகியோர்கள். எனவே நம்மிடம் மீளெழுச்சி பெற வேண்டும் என்றால் நமது குழந்தைகளுக்கு நம் இடஒதுக்கீட்டிற்காக தியாகம் செய்த 21 தியாகிகளின் வரலாற்றை சொல்ல வேண்டும். குறிப்பாக இளம் வயதில் தங்களது உயிரை தியாகம் செய்த நல்லசாமி, குப்புசாமி, நல்லிசாமி, சுப்பிரமணி ஆகியோர் வரலாற்றை சொல்ல வேண்டும். இதை சொன்னால் போதும் நம்மிடம் மீளெழுச்சி அடைந்துவிடும். இளைய ரத்தமே, நம்முடைய வரலாற்றை படியுங்கள். அதன் மூலம் புதிய வரலாற்றை படையுங்கள். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் ஔவையார் மூதுரை பாடலில். இதன் பொருள் என்ன? மன்னனுக்கு அவன் தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு. ஆனால் கல்வி கற்றோர் எங்கு சென்றாலும் அவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புத்தான். எனவே நம்மிடம் மீளெழுச்சி பெற வேண்டும் என்றால் இளைஞர்களும் மாணவர்களும் கல்வி கற்க வேண்டும். வைப்புலி கோட்பட வாய்திர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசன் செரின் வௌவார், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன் விச்சை மட்ட அல்லபெற என்கிறது நாலடியார். இதன் பொருள் என்ன? நம்மிடம் எந்த செல்வம் சேர்த்து வைத்தாலும் அழிந்துவிடும். கல்வி செல்வம் ஒன்றே நம்மிடம் இருந்து அழியாத செல்வம். எனவே நம் குழந்தைகளுக்கு சேர்க்க வேண்டிய முதல் செல்வம்
கல்வி செல்வமே ஆகும். எனவே நம் இனம் மீளெழுச்சி பெற வேண்டும் என்றால் நமது குழந்தைகளுக்கு கல்வி செல்வத்தை சேர்க்க வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியில் பெருமை வேண்டும் என்கிறார் பாரதியார். நமது இனம் மீளெழுச்சி பெற வேண்டும் என்றால் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். சேலத்தில் பிறந்தவர் ராஜரிஷி அர்த்தநாரீஸ்வரவர்மா. பாரதியார் மறைந்த போது அவருக்கு யாரும் இரங்கற்பா பாடக்கூடாது என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் சட்டம் விதித்தார்கள். அதையெல்லாம் மீறி பாரதிக்கு முதல் இரங்கற்பா பாடியவர் அர்த்தநாரீஸ்வரவர்மாவே ஆவார். அதே போல காந்தி நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டு முதலில் தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்த போராளி நம்முடைய சாமிநாதன் படையாட்சி ஆவார். எனவே நம்மிடம் மீளெழுச்சி பெற வேண்டும் என்றால் நமக்கு துணிவும் தைரியமும் இருந்தாலே போதும். நிலத்தின் சங்கமம் சமதளம், தீயின் சங்கமம் தீப்புலம்பு, மேகத்தின் சங்கமம் மலை, வானத்தின் சங்கமம் வெட்டவெளி, அறிவின் சங்கமம் வெற்றி, வெற்றியின் சங்கமம் விடாமுயற்சி என்கிறது கவிதை. மத்திய அரசு நடத்திய யூபிஎஸ்சி தேர்வையும் மாநில அரசு நடத்திய டிஎன்பிசி குரூப் 1 தேர்வையும் ஒரே நேரத்தில் எழுதி வெற்றி பெற்றவர் தான் காசி விஸ்வநாதன். 1978ஆம் ஆண்டு டிஎன்பிசி குரூப் 1 தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்தார். தன்னுடைய விடாமுயற்சியின் மூலம் டிஎன்பிசி குழு தலைவராகவும் பணியாற்றினார். எனவே நம்மிடம் மீளெழுச்சி பெற வேண்டும் என்றால் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் விடாமுயற்சி வேண்டும். விடாமுயற்சி உயர்வை கொடுக்கும், விடாமுயற்சி பண்பை கொடுக்கும், விடாமுயற்சி பணிவை கொடுக்கும், விடாமுயற்சி சிறப்பை கொடுக்கும், விடாமுயற்சி செல்வத்தை கொடுக்கும், விடாமுயற்சி அழகை கொடுக்கும், விடாமுயற்சி அகிலத்தில் உள்ள அனைத்தையுமே நமக்கு கொடுக்கும். மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, அரிய நெல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்தான் அதியமான், பொருள் கேட்டு வந்தவருக்கு ஊரை கொடுத்தான் ஆய், இல்லறத்துக்கு பொருள் கொடுத்தான் நல்லி, கூத்தாருக்கு நாட்டையே கொடுத்தான் வல்வில் ஓரி, குதிரை இல்லாதவர்களுக்கு குதிரை கொடுத்தான் நெடுமுடி காரி. இந்த வகையில் தன்னுடைய சொத்தெல்லாம் கல்விக்கே கொடுத்தார் கந்தசாமி கண்டர். கந்தசாமி கண்டர் தொடங்கிய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வன்னியர் மாணவரோடு சேர்த்து அனைத்து ஜாதி மாணவர்களும் படிக்கிறார்கள். இதன் மூலம் கந்தசாமி கண்டர் வன்னிய மாணவர்களுக்கும் கல்வி கடவுளாக தெரிகிறார், அனைத்து ஜாதி மாணவர்களுக்கும் கல்வி கடவுளாக தெரிகிறார். கந்தசாமி கண்டர் மூலம் நமக்கு தெரிவது என்ன? சமுதாயத்தில் நமக்கு கீழ் இருக்கும் நம்மின சொந்தங்களை படிக்க வைப்போம், அதன் மூலம் நம் இனத்தை மீளெழுச்சி பெற வைப்போம். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே முன்னேறியது போல் என்கிறார் பண்டித ஜவஹர்லால் நேரு. அதுபோல ஒரு தெருவில் ஒரு வன்னியன் படித்தார் என்றால் அந்த தெருவே முன்னேறும் என்பதை இளைய தலைமுறையாக நாம் உணர்த்தி காட்டுவோம். ஏழை விறகு வெட்டியின் மகன் தான் ரஷ்யாவின் அதிபர் ஜோசப் ஸ்டாலின், ஏழை செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் தான் அமெரிக்காவின் அதிபர் ஆபிரகாம் லிங்கன், பண்டை தொழிலாளியின் மகன் தான் பார்போற்றும் கார் தயாரிப்பாளர் போர்டு, ஏழை படகோட்டியின் மகன் தான் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம். இவர்கள் எல்லாம் உயர காரணம் மது பழக்கமும் குடிப்பழக்கமும் இல்லாததால் தான். எனவே நம்மிடம் மீளெழுச்சி பெற வேண்டும் என்றால் இளைஞர்களும் மாணவர்களும் மது பழக்கத்தையும் குடிப்பழக்கத்தையும் விட வேண்டும். சேலத்தில் உள்ள மேச்சேரி என்ற மேச்சேரியை சுற்றி உள்ள 300 கிராமத்தையும் ஒன்றிணைத்து மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்தியவர் தான் அர்த்தநாரீஸ்வரவர்மா. ராஜாஜி சேலத்தில் மது ஒழிப்பை கொண்டு வரும்போது அவருடன் சேர்ந்து துணையாக இருந்தவர் தான் அர்த்தநாரீஸ்வரவர்மா. எனவே நம்மிடம் மீளெழுச்சி பெற வேண்டும் என்றால் இளைஞர்களாகிய நாம் மது பழக்கத்தையும் குடிப்பழக்கத்தையும் விட வேண்டும். தமிழ் கிடைத்த போது இறைவனை பாடினார் மாணிக்க வாசகர், திருவாசகம் கிடைத்தது. தமிழ் கிடைத்த போது ராமனை பாடினார் கம்பர், கம்ப ராமாயணம் கிடைத்தது. தமிழ் கிடைத்த போது பாஞ்சாலியை பாடினார் பாரதி, பாஞ்சாலி சபதம் கிடைத்தது. தமிழ் கிடைத்த போது வன்னியர்களை பாடினார் வீரப்பிள்ளை, வன்னியர் புராணம் கிடைத்தது. எனவே நம்மிடம் மீளெழுச்சி பெற வேண்டும் என்றால் நம்முடைய வரலாற்றை படிக்க வேண்டும். கம்பர் எழுதிய சிலை எழுவதை வீடு முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும். பேராசிரியர் பழமலை எழுதிய வரலாற்றில் வன்னியர்கள் என்ற நூலை நாம் அனைவரும் படிக்க வேண்டும். கவிஞர் காவிரி நாடன் எழுதிய வரலாற்றில் வன்னிய பெருங்குளம் என்ற நூலை படிக்க வேண்டும். முனைவர் கோ பெரியண்ணன் எழுதிய வன்னிய குல சான்றோர்களும் வள்ளல்களும் என்ற நூலை நாம் அனைவரும் படிக்க வேண்டும். இந்த நூல்களை படித்தாலே போதும் நம்மிடம் மீளெழுச்சி பெற்றுவிடும். நன்றியோடு இருந்தால் நாயோடு ஒப்பிடுகிறார்கள், பொறுமையை கடைபிடித்தால் எருமையோடு ஒப்பிடுகிறார்கள், தந்திரமாக செயல்பட்டால் நரியோடு ஒப்பிடுகிறார்கள், அழகாய் பேசினால் கிளியோடு ஒப்பிடுகிறார்கள். ஏன் மனிதனோடு மட்டும் எந்த நற்பழக்கத்தையும் ஒப்பிடுவதில்லை? ஏனென்றால் மனிதன் பெண்களை மதிக்கவில்லை. எனவே நம்மிடம் மீளெழுச்சி பெற வேண்டும் என்றால் பெண்களுக்கு நம்முடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் சொல்லி வளர்க்க வேண்டும். தேசப்பிதா மகாத்மா காந்தியினால் போற்றப்பட்ட தென்னாட்டு ஜான்சி ராணி நம்மின குலவிளக்கு அஞ்சலை அம்மாள். எனவே நம்மிடம் மீளெழுச்சி பெற வேண்டும் என்றால் பெண்களை போற்றுவோம், பெண்களை வளர்ப்போம். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கிலோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு கலல் வீரத்திற்கு குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம் தக தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம் என்றார் பாரதியார். பாரதியார் காட்டிய அக்னியாக வாழ்ந்து காட்டியவர் தான் ஜெயகுரு. வன்னியர்களுக்கு ஒரு பிரச்சனை, வன்னிய பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வெகுண்டு எழுதவர் தான் ஜெயகுரு. ஆடாக 100 நாள் வாழ்வதை விட புலியாக ஒரு நாள் மேல்வதே என்று வாழ்ந்து காட்டியவர் தான் ஜெயகுரு. சிறுத்தைகளை ஒழிக்க புலியாக வலம் வந்தவர் தான் ஜெயகுரு. எனவே நம்மிடம் மீளெழுச்சி பெற வேண்டும் என்றால் நம்மின மாணவர்கள் வீரத்தோடும் தைரியத்தோடும் இருக்க வேண்டும். இறுதியாக உறுதியாக மாணவர்களே, கல்லாக இருங்கள், கலவரத்தை உண்டாக்கல்ல கல்வெட்டுகள் படைக்க. மாணவர்களே, நதியாக இருங்கள், வற்ற அல்ல உலக உயிர்களின் தாகம் தணிக்க. மாணவர்
மாணவர்களே, மலராக இருங்கள் வாட அல்ல வாசம் வீசி தவள. மாணவர்களே, உயிர் தந்த தாய்க்கும் உணர்வு தந்த தமிழுக்கும் அடையாளம் தந்த இனத்திற்கும் ஏதேனும் பிரச்சனை என்றால் எந்த எல்லைக்கு வேணாலும் நான் செல்வேன். நன்றி, வணக்கம்.